ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் மார்க்கெட் ஓவராலாக எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்ததாக எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு யூஎஸ் ஃபெட் ரேட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு 12லேருந்து 14% வரைக்கும் லோன் க்ரோத் இருக்கலான்னு மூடி தரப்பில் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் நான் ஒரு ஸ்டாக் செல் பண்ணேன். அது என்னன்னா ஆரக்கிள் ஃபைனான்சியல் சர்வீசஸ். இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவில் தான் இப்போ ஒரு வாரமாக பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 23,398 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகி 0.33% கெயின் ஆகிருக்கு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 76,810 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. 0.27% கெயின் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. -0.10% டவுனில் கொடுத்துருக்கு. க்ளோஸ் ஆன புள்ளிகள் பார்த்தீங்கன்னா 49,846 புள்ளிகளில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க். நிஃப்டி ஐடி இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம். அதாவது 1.03% கெயின் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 34,902 க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா 0.89% கெயின் ஆயிருக்கு. இன்னைக்கு எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்த ஸ்டாக் எதுனா ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 11% மேலே ஒரு கெயினை கொடுத்துருக்கு. அடுத்ததாக எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்தது எதுனா இன்டர் குளோபியாவி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க். இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோவில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஐ டிஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 11/6/2024 எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா -111 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 3,193 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. நேற்று டேட்டா படி பார்த்தீங்கன்னா 12/6/2024 எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா 426 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. டிஐயும் 233 கோடிக்கு நெட் பர்ச்சேஸராக இருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே மார்க்கெட்டில் பை பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட் ஓரளவு ரேலி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் எப்போ இறக்குவாங்கன்னு தெரியாது. அதனால பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் எதுனா ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ், சோலா இன்வெஸ்ட்மெண்ட், டிக்ஸான் டெக்னாலஜி, சைமன்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ். இந்த ஸ்டாக்லாம் எஃப்எல்டோவில் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸாக பார்த்தீங்கன்னா மேரிகோ, சன் டிவி நெட்வொர்க், வோடஃபோன் ஐடியா, கிரானுலஸ் இந்தியா, ஹெச்யூஎல். இந்த ஸ்டாக்லாம் டாப் லூசர்ஸாக இருந்திருக்காங்க எஃப்எல்டோவில். நிஃப்டி 500ல் 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக் எதுனா கார்டல் ரீச் ஷிப்பில்டர்ஸ், ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ், ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ், உஷா மார்டின், பிரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்னா நிஃப்டி 500ல் 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. நிஃப்டி 500ல் 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக் எதுனா சனோஃபி இந்தியா. அடுத்ததாக செக்டாரல் பர்ஃபார்மன்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த செக்டார் எது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு கேபிட்டல் குட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.57% கெயினை கொடுத்துருக்கு. ரொம்ப டவுனில் கொடுத்த செக்டார் எது பார்த்தீங்கன்னா கன்சூமர் நான் டூரபிள்ஸ், -1.16% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. அடுத்ததாக நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டார் எதுனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது ஐடி செக்டார் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை எல்லா ஸ்டாக்குமே ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. அதாவது 1.82% கெயின் ஆயிருக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் செக்டாரும் பார்த்தீங்கன்னா 1.34% கெயின் ஆயிருக்கு. மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா -0.02% டிக்ளைன் ஆயிருக்கு. இன்னைக்கு லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ் அதோட
52 வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது ஃப்ரெஷ் ரெக்கார்டு ஹையை வந்து தொட்டிருக்கு. பிஎஸ்யூ பேங்க் எஃப்எம்சிஜி ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. வேர்ல்ஃபுல் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்களா, சர்ஃபெக்சல் வந்து அவங்களோட மார்க்கெட் டீலை வந்து ஹெச்யூஎல்லிடம் வச்சிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு ஆரக்கல் ஃபினான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா அதோட 52 வீக் ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, அதாவது அவங்களோட பேரண்ட் கம்பெனி வந்து ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு ஒரு இன்ட்ராடேல 11% மேலே வந்து ஒரு கெயினில் கொடுத்துருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து ரேலி ஆயிருக்கதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்குமே வந்து என்னோட ரேடாரில் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கை வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அக்குமுலேட் பண்ணேன். அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் இன்னைக்கு வந்து செல் பண்ணேன். அதாவது ஆரக்கல் ஃபினான்சியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு 10% மேலே வந்து கெயின் ஆகி அதோட 52 வீக் ஹையான 9617 புள்ளிகளில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஆரக்கிள் கார்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கதாக ஒரு செய்தி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து ரேலி கொடுத்ததா. இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 6 மாதத்தில் 130% வந்து கெயின் ஆகிருக்கு. நிஃப்டி 50 அவுட் பர்ஃபார்மிங் வந்து கொடுக்காத நேரத்தில் கூட 12% வந்து இந்த ஸ்டாக்கு வந்து கெயின் ஆகிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் வந்து பங்குச்சந்தை வந்து ஏற்றத்துடன் தான் தொடங்குச்சு. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் வங்கி முடிவு வந்ததுனால இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓரளவு வந்து ஏற்றத்துடன் தான் தொடங்கியது. அதாவது அமெரிக்க ஃபெடரல் வங்கியில் பணவீக்க கொள்கைகள் மற்றும் வட்டி விகித குறைப்பு பற்றி அறிவிப்பு வந்து இன்னைக்கு வந்துச்சு. ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் பார்த்தீங்கன்னா ஜெரோம் பவுலின் கருத்துக்களுக்கு மாறாக பணவீக்கத்தை வந்து தளர்த்துவதை ஒப்புக்கொண்டு பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வந்து இன்னும் வந்து அதிகமாக இருப்பதனால வட்டி விகித குறைப்பை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அதாவது ரேட் கட்டு வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 3 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து ஒரு ஏற்றத்துடன் தான் போயிட்டுருக்கு. எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஜூன் 12 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 427 கோடிக்கு வந்து பங்கை வாங்கியிருக்காங்க. அதே போல் டிஏயும் பார்த்தீங்கன்னா 234 கோடிக்கு மதிப்புள்ள பங்குகளையும் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 15,273 கோடிக்கு வந்து பங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. டிஐயும் 13,652 கோடிக்கு வந்து பங்குகளை வாங்கியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா 13,418 கோடிக்கு மதிப்புள்ள பங்குகளை வந்து புதன்கிழமை வந்து விற்றுருக்காங்க. இந்த செய்தியெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நம்ம பங்குச்சந்தை வந்து கடந்த 3 வருஷத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தான் கொடுத்துட்ருக்கு. வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே அதோட ரெக்கார்டு ஹையான 12லேருந்து 14% வரைக்கும் லோன் க்ரோத் வந்து உயரலான்னு மூடி தரப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவு வந்து பேங்க்குக்கு வந்து டிமாண்ட் இருக்கதா ஒரு செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து ப்ரெஷரில் இருக்கிறதாகவும் இருந்தாலுமே என்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதாகவும் மார்ச் 2024 அதிகமாக இருந்தாலுமே, அதாவது ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 2023-24 பேங்க்கோட கிரெடிட் க்ரோத் வந்து 15லேருந்து 25% வரைக்கும் கெயின் ஆகிருக்கதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 12.41% வந்து கெயின் ஆகிருக்கதாகவும் டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 10.24% வந்து கெயின் ஆகிருக்கதாகவும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் கிரெடிட் அண்ட் டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 11% அண்டு 7% வந்து கொடுத்துருக்கதாக ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காரணத்தினாலையும் பேங்க்கோட கிரெடிட் க்ரோத் வந்து உயரலான்னு மூடி தரப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இன்னைக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அது என்ன டிப்ஸ்னால், நம்ம ஃபண்டமெண்டல் அனலிஸில் முக்கியமான ரேஷியோ தான் கரண்ட் ரேஷியோ.
இந்த கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதனால இதை சொல்லலான்னு தான் இந்த டாப்பிக்கை வந்து நான் இன்னைக்கு வந்து கொண்டு வந்தேன். இதோட ஃபார்முலா எப்படின்னா கரண்ட் அசட் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அசட்லாம் ஒரு கம்பெனியோட கரண்ட்டாக இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய சொத்துக்களையும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் டிவைட் பண்ணால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் கரண்ட் ரேஷியோ சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருந்தால் நல்லது. அப்போ தான் அந்த கம்பெனி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த கால்குலேஷன் வச்சு தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனலிஸில் ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த கால்குலேஷனில் வந்து இப்போ எல்லா வெப்சைட்லேயும் அதாவது ஸ்க்ரீனர் இந்த மாதிரி கூகுள்லேயே போட்டால் கூட டைப் பண்ணால் கூட ஒரு கம்பெனியோட கரண்ட் ரேஷியோ வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதனால நம்ம இதை போய் மெனக்கெட்டு கால்குலேட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ணேன். அது என்னன்னா ஆரக்கிள் ஃபினான்சியல் சர்வீசஸ். இந்த ஸ்டாக்கு வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அக்குமுலேட் பண்ணியிருந்தேன். அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25% வந்து ஒரு லாபத்தில் இருந்துச்சு. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணேன். எப்பயுமே ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம அக்குமுலேட் பண்ணும்போது ஓரளவு லாபம் வந்தோடனே அதை எடுத்துட்டு வெளியில் வர்றது நல்லது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% மேலே ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு மார்க்கெட்டில். அதனால இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா சப்போஸ் வந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால இந்த ஸ்டாக்கை வந்து நான் செல் பண்ணேன். நீங்களும் என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நாங்கள் போடுறோம். அது இல்லாமல் உங்களுக்கு எங்கள் சேனல் மூலிமா ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக தகவல் கிடச்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.